இது ஏதோ லேக் வியூவுடன் கூடிய வீடுகள் என்று கற்பனை செய்துவிட வேண்டாம். மழைக்காலங்களில் புதுச்சேரியின் பிரதான ரெயின்போ நகர் கிருஷ்ணா நகரின் உண்மை நிலை இதுதான். மழை நீரில் சாக்கடை கலந்து குடியிருப்பு வாசிகளுக்கு தீரா தலைவலியையும் பெரும் பொருட்சேதத்தையும் மழைக்காலம் கொடுக்கும். கடந்த 20 ஆண்டுகளாக இதே நிலைதான். இது புதுச்சேரி அரசு விநியோகித்துக் கொண்டிருக்கும் குடிநீர். நீரின் TDS மதிப்பு 500க்கு மேல் இருந்தால் அது குடிக்க தகுதியற்றது என்கிறது உலக சுகாதார நிறுவனம். ஆனால் புதுச்சேரியில் அவை 1000க்கும் அதிகம். தரமற்ற குடிநீர், தூர்வாரப்படாத கால்வாய்கள், பேட்ச்வொர்க்கே பார்க்காத சாலைகள், காற்று மாசு என அன்றாடம் பொழுதை கழிப்பதற்குள் புதுச்சேரி வாசிகள் எதிர்கொள்ளும் சவால்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல. குட் மார்னிங், வணக்கம். புதுச்சேரியில் நாளைக்கு எலெக்ஷன் வருது, 9ஆம் தேதி. இதுதான் லாஸ்ட் சான்ஸு புதுச்சேரி மக்களுக்கு. இருக்கிற அரசியல்வாதிங்க எல்லாம் கொள்ளையடித்து நாட்டை திருடி புதுச்சேரி மாநிலத்தையே கெட்டு குட்டிச்சோராக்கி பாண்டிச்சேரியில் தண்ணி தான் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டிலேருந்து வருவாங்க. ஆனால் அந்த தண்ணியையே மாசுபடுத்தின பெருமை புதுச்சேரி அரசியல்வாதிகளுக்கு சேரும். எல்லாருமே நான் அப்படி செய்வேன், இப்படி செய்வேன், இதை செய்வேன், அதை செய்வேன்னு யாருமே ஒன்றுமே செய்யலை. நீங்களே பார்த்துடுங்க. DWன்னு ஒரு ஜெர்மன் நிறுவனம், அவங்க தான் இந்த வீடியோவை எடுத்திருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு உலகத்தில் எவ்வளோ தூரத்துக்கு போயிருக்கு பாருங்கள். புதுச்சேரி மாநிலம் ஒரு சின்ன யூனியன் பிரதேசம் எந்த லெவலுக்கு போயிருக்கு. இந்த ஆயா இறந்துட்டாங்க. அவங்க தண்ணியில் கலப்படம் பண்ணி அதில் தண்ணி உங்களுக்கு மாசு ஆகிடுச்சு. கலப்படம் என்ன, தண்ணி சுத்தமான தண்ணி இல்லை, செப்டிக் கூட கலந்து போய் அதை கூட செய்ய துப்பு இல்லாத அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க. நான் அது இதுக்கு மேலே ஒரு சின்னோண்டு ஒரு 10,000 10 லட்சம் வாக்காளர்கள் இருக்கிற ஒரு சின்ன ஒரு யூனியன் டெரிட்டரியில் இந்த மாதிரி செஞ்சால் எப்படி முடியும்? அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இருக்கிற அரசியல்வாதி எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, புதுச்சேரி மாநிலமாக்கணும், அதுக்கான அது பாடுபடுவேன்னு. அதை ஆக்கவே முடியாது. மற்றவனெல்லாம் முண்டமாக்காதீங்க. யூனியன் டெரிட்டரி கோவாவே இதை விட பெரிய உங்களுக்கு இடத்த அதை யூனியன் டெரிட்டரியாக இதை மாநிலமாக்க முடியாது. யூனியன் டெரிட்டரின்னு கொடுத்துட்ட பிறகு யூனியன் டெரிட்டரி தான் இது. ஏன்னா இதுக்கு இருக்கிறத சின்னோண்டு இடத்துக்கு போய் மாநிலமெல்லாம் ஆக்க முடியாது. நீங்கள் எல்லாத்துக்கிட்ட காதில் பூ சுற்றுற மாதிரி எல்லாம் செய்ய முடியாது. இப்போல்லாம் மக்கள்லாம் ரொம்ப இதாகிட்டாங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் எதுவுமே நம்புறதுக்கு இல்லை. நீங்கள் எப்படி தான் நீங்கள் அரசியல்வாதிங்க, நீங்கள் எவ்வளோ தான் சம்பாரித்து சேர்த்துக்கோ எல்லாத்தையும் பண்ணாலும் கடைசியில் எப்படி எல்லாம் ஒரு வேலைக்கு ஒரு இதை சாப்பிட எல்லா காசையும் எடுத்து சாப்பிட முடியாதுல்ல. எதுக்கு நீங்கள் லஞ்சம் வாங்கி இவ்வளோ காசை சேர்த்து மக்கள்கிட்ட பணத்தை கொள்ளையடிச்சு எதுக்காக எப்படி இருக்கீங்க? அந்த பொண்ணுங்கள்லாம் அழுவுது பாருங்கள். எப்படி அவங்க மாமியார் இறந்துட்டாங்க, இந்த மாதிரி இதாகிடுச்சு, தண்ணி இந்த மாதிரி இதெல்லாம் கூட மனசாட்சி இல்லாமல் இருக்கீங்க. எப்படி ஒரு முக்கியமான சுகாதாரம் இப்போ அதே மாதிரி பார்த்தா இந்த ஊழல் எதில்? மாத்திரையில் ஊழல். நான் காமராஜர், நான் அதை செய்ய மாட்டேன், இதை மாட்டேன், மாத்திரையில் ஊழல். அது எந்த பீரியடில் நடந்துச்சு? நான் இந்த பீரியட் அந்த பீரியட்னு சொல்லலை. யார் வந்தாலும் சரி இந்த மாதிரி கொள்ளை இது நீங்கள் எதுக்கு நீங்கள் வரீங்கன்னு நீங்கள் முன்னாடியே பிளான் பண்ணிக்கிறீங்க. கொள்ளடிக்கிறது தான் வரீங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அதெல்லாம் மக்களே உஷாராக இருங்கங்க. உங்கள் உயிரை நீங்கள் காப்பாற்றிக்கணுன்னா உங்கள் ஏரியாவில் யார் நல்லவரோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. நீங்கள் கட்சியை பார்த்து ஓட்டு போடாதீங்க. கட்சியை பார்த்து ஓட்டு போட்டிங்கனாக்கா நாடு நாஸ்தியாக தான் போவோம். நாடை சொல்ல பாண்டிச்சேரியை சொல்கிறோம். முதல்ல நம்ம வீடை பார்ப்போம், அப்புறமேல நம்ம நம்ம இதை பார்ப்போம். அதனால் நம்ம பாண்டிச்சேரியை மட்டும் தான் நம்ம பார்க்கணும். இப்போ தமிழ்நாடெல்லாம் நீங்கள் விட்டுருங்க, பாண்டிச்சேரியை மட்டும் பாருங்கள். பாண்டிச்சேரி ஒரு காலத்தில் எந்த மாதிரி இருந்துச்சு? எல்லாரும் தமிழ்நாட்டிலேருந்து பாண்டிச்சேரிக்கு வரத்துக்கு இருந்தாங்க. இப்போ பார்த்தா நம்ம பாண்டிச்சேரியில் உள்ள மக்களே அங்கே வாழ முடியாத நிலைமையில் இருக்குது. அந்த அளவுக்கு வெள்ளி சனி ஞாயிறில் கூட்டம், அது ஒரு டிராஃபிக்கு அதையும் ஒன்றும் பண்ணுறதில்ல. அங்கே உள்ள மக்களுக்கு யாருக்குமே வேலை கிடையாது. அங்கே உள்ள படித்த இளைஞர்களுக்கு வேலை கிடையாது. ரெஸ்டோ பாரு இன்னும் என்னென்ன கஞ்சா பழக்கம், கஞ்சாவில் திளைத்து இருக்குது. யாருமே நைட்டில் தனியாக போக முடியல. கொள்ளை ரொம்ப ரவுடி, அராஜகம், கொலை எதுவும் எதிர்த்து பேச முடியல.
ஒன்றுமே இது கிடையாது. இந்த மாதிரி ஆட்சி நடத்திட்டு நான் தான் நல்ல ஆட்சி நடத்தினேன், எனக்கு திருப்பி ஓட்டு போடுங்கன்னு கேட்குறாங்க. அதே மாதிரி முன்னாடி இருந்தவரும் நல்லவர்னு சொல்ல முடியாது, பின்னாடி இருந்தவரும் நல்லவர்னு சொல்ல முடியாது. யார் நல்லவர்னு சொல்கிறதுக்கு இல்லை, எல்லாமே அதே தான், குட்டையில் ஊரில் மட்டை மாதிரி தான் இருக்குது. அதனால் நீங்கள் தொகுதியில் யார் உங்களுக்கு நல்லது செய்வாங்களோ அவங்களுக்கு பார்த்து ஓட்டு போடுங்க. இதனால் கட்சியை பார்த்து ஓட்டு போடுறது எதுவுமே இது கிடையாது. பாண்டிச்சேரியை காப்பாற்றணும், மண்ணின் மைந்தர்களாக இருக்க நம்ம பாண்டிச்சேரியை நமக்கு காப்பாற்றணும்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. அதுதான் செய்யணும், வேறு வழியே கிடையாது. ஏன்னா நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது. நீங்கள் பணம் வாங்குறத பற்றி பிரச்சனை இல்லை, பணம் வாங்கிக்கோங்க. ஏன்னா நம்மக்கிட்டேருந்து அடித்து கொள்ள பணத்தை தான் வாங்கி வச்சுருக்காங்க, பணத்தை வாங்கிக்கோங்க. பாக்கி இந்த ஓட்டு போடுறத மட்டும் பார்த்து செய்யுங்க. அந்தந்த ஏரியாவில் யார் நல்லவங்க இருக்காங்க அவங்கள பார்த்து ஓட்டு போடுங்க. அது இல்லாமல் பாண்டிச்சேரியை காப்பாற்றுங்க. அவங்க காசு கொடுத்துட்டாங்களா அவங்களுக்காக ஓட்டு போடுவோம், ஐயோ என்ன செய்கிறது, நம்ம இதை மாதிரி சொல்லிட்டு நம்ம எப்படி பணத்தை வாங்கி நம்ம இது மாதிரி தப்பு செய்யலாமா நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம காசை வாங்கி அவங்க எவ்வளோ ஏமாத்துறாங்க. அதனால் நீங்கள் அந்த எண்ணத்துக்கு நீங்கள் போகாதீங்க. உங்கள் தொகுதியில் யார் நல்லவர், நல்லபடி செய்வாரா, அவரால் ஏதாச்சும் புண்ணியம் இருக்குமா, அந்த மாதிரி செஞ்சு பண்ணுங்க. பாக்கி இது வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்து நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க. என்னென்னா ஊழல் நீங்கள் நிறைய மறதி நம்ம ஊரில் அடிக்கடி மறதி ஆகிடும். என்னென்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் போயிடும். நம்ம சாப்பிட்ற நம்ம இப்போது தண்ணியில் பிரச்சனை, அது இல்லாமல் ஒரு மாத்திரை வாங்கி நம்ம கடையில் வாங்கி சாப்பிட முடியல, அதில் ஊழல், இது எதுலையும் ஊழல். எப்படி இந்த மாதிரி நடந்துச்சு, இதெல்லாம் அரசாங்கத்து ரோடில் ஊழல், பாலத்தில் ஊழல். இப்போ பாலம் பார்த்தா எங்கே பார்த்தாலும் இதாக இருக்குது. ஆனால் எல்லாருமே வெளியே தான் இருக்காங்க, நிம்மதியாக அவங்களாம் ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. யாரும் அவங்களாம் எதுக்குமே எதுவுமே இது கிடையாது. ஒரு ஹெல்மெட் போடாமல் போனால் போலீஸ் பிடிக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இவங்களெல்லாம் எப்படி வச்சுருக்காங்கன்னு தெரியல. இதுதான். ஆனால் மக்களே நீங்கள் இது மாதிரி விழித்தெழுங்க. இந்த மாதிரி இது தான் உங்களுக்கு கடைசி சான்ஸ், லாஸ்ட் சான்ஸ். இந்த சான்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. உங்கள் ஓட்டு கரெக்டான நல்ல ஆளுக்கு போடுங்க. நீங்கள் காசை வாங்கினதை பற்றி அதை பற்றி நீங்கள் எதுவுமே இது பண்ண தேவையில்ல, நல்லவங்களுக்கு போடுங்க. வாழ்க வளமுடன். தேங்க்யூ.